வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2-3 இடத்த வந்து கேட்குறாங்க. நாங்கள் வந்து அங்கே சரியான பாதுகாப்பு மக்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டைம் ரிஜெக்ட் பண்ணுறோம். திருப்பி 2வது டைம் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. அப்பயும் ரிஜெக்ட் பண்ணுறோம். கடைசியாக தான் இப்போ அந்த நிகழ்வு நடந்த இடத்த வந்து நாங்கள் வந்து அப்ரூவ் பண்ணுறோம். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அப்ரூவ் வாங்கும்போது என்ன சொல்லி வாங்குறாங்க அப்படின்னா ஒன்லி வந்து 10,000 பேர் மட்டும் தான் கூடுவோம் அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. ஆனால் அன்றைக்கி வந்து ரொம்ப அதிகமாக வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்றத சொல்கிறாரு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அடிஷ்னல் போலீஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே நாங்கள் கொடுத்துருந்தோம். அதேமாதிரி நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கான டைமிங் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 to 10 அப்படின்றத வந்து தான் நாங்கள் அவங்களுக்கு வந்து கொடுத்துருந்தோம். அப்படி இருந்தும் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து சென்னையில் ஆரம்பித்து அரௌண்ட் 8:45 ஆரம்பித்து திருப்பி அங்கே 8:40 ஸ்டார்ட் பண்ணி அங்கே 7 o'clock தான் வராரு. ஸோ அந்த காலதாமதமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரணம் அப்படின்றது. காலதாமதம்ன்றதை விட அவங்களுடைய சோசியல் மீடியாவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து 12 மணிக்கு வரப்போகிறாருன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் மக்கள் வந்து ரொம்ப பார்க்குறதுக்காக ரொம்ப கூடியிருந்தாங்க. அங்கே கூடினதாலையும் அதாவது சீக்கிரம் வந்து கூடினதாலையும் அவர் வந்து லேட்டாக வந்ததும் தான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அவருடைய விஷயத்தில். அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 12 o'clock வராரு அப்படின்ற ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை. பட் அவங்களோட நிர்வாகிகள்லேருந்து வர ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை நம்பி மக்கள் வந்து எல்லோரும் அங்கே போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே வந்து ஃபுட் அரேஞ்ச்மெண்ட் கிடையாது, வாட்டர் அரேஞ்ச்மெண்ட் கிடையாது, ஈவன் க்ரௌடு மேனேஜ்மெண்ட் கிடையாது, ஈவன் பெண்களுக்கான ரெஸ்ட் ரூம் போகிறது கூட எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப டயர்டாக அந்த இடத்துல வந்து அசம்பிள் ஆகியிருக்காங்க, அந்த டைமில் ஆகியிருந்தாங்க அப்படின்றத வந்து அவர் சொல்கிறாரு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 30, அதாவது எந்த ஸ்பாட்டில் நின்று பேசினாரோ அந்த ஸ்பாட்டில் ஒரு 30 to 35 மீட்டர்ஸ்க்கு முன்னாடியே காரை ஸ்டாப் பண்ணி சொல்லி நம்ம கேட்டோம். பட் ஆனால் அங்கே இருக்கிற ஆர்கனைசர், அதாவது அந்த டிவிகேவுடைய அந்த ஒரு பரப்புரைக்கு ஒரு ஆர்கனைசர் இருப்பார்ல, அவர் வந்து அதை அலோவ் பண்ணல. அவர் வந்து உள்ள வரைக்குமே கொண்டு வந்து அங்கே நிறுத்தினார். ஸோ அப்படி நிறுத்தும் போது என்ன ஆச்சு அப்படின்னா அங்கே ஒரு வேவ், அதாவது ஃபுல்லாக ஆக்குப்பைடாக இருக்குது, டைட்லி ஆக்குப்பைடு. ஸோ ஒரு வேன் வந்து அங்கே போகுது அப்படின்னும் போது அப்படியே சுத்தமாக இங்கேயும் மக்கள் அலை வந்து மோத ஆரம்பிக்குது. அந்த மோத ஆரம்பிக்கிறதுல ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் செதறி ஓட ஆரம்பிக்கிறாங்க, அங்கேயே கொஞ்சம் மயக்கம் ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரு சில கூட்டம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டிஜிலாம் போட்டிருப்பாங்களே, ஸோ அந்த சைடில் போயிட்டு உள்ளே போகிறாங்க. அதை பார்த்து தான் வந்து இந்த டிஜி ஆப்ரேட்டருங்கிறது டிஜியோட ஓனர் ஆப்ரேட்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா டிஜியோட பவர் சப்ளையை கட் பண்ணுறாரு. அந்த டைம் கட் பண்ணும் போதே நிறைய பேர் இந்த இடத்துல மயக்கம் போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி மயக்கம் போட ஆரம்பிக்கும் போது நிறைய ஆம்புலன்ஸ் வந்து உள்ளே வர ஆரம்பிக்குது. பட் உள்ளே வர ஆரம்பிக்கும் போது கூட வந்து டிவிகே சைட்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணுறாங்க. அங்கே ஒரு சின்ன சண்டைகள்லாம் நடக்குது அப்படின்றத பற்றி அவர் பேசியிருக்காரு. அடுத்தது இந்த நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மதுரை, சேலம், நாமக்கல் அண்ட் திண்டுக்கல் அண்ட் புதுக்கோட்டை இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் எல்லாத்தையும் இன்க்ளூடிங் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 150+ பீப்புள்ஸ் வந்து அதுக்காக வந்து நாங்கள் வந்து உடனே